இந்த கேள்வியை கேட்டவுடன் நான் என்ன பதில் சொன்னாலும் கேள்விதான் மக்கள் மனதில் பதியும். ஒருவன் கற்புடையவரா என்ற கேள்வியை எழுப்பினார். இந்த உலகம் அவர் கற்பு இல்லாதவன் என்று சொல்லும். அவன் என்ன விளக்கம் சொன்னாலும் சரி, அந்த கேள்வியை கலங்கப்படுத்திவிடும். இந்த பெண் கற்புடையவர்தானா என்ற கேள்வி அவளை சந்தேகத்துக்குரியவளாக்கிவிடும். அது ஒரு 1500 கோடி உங்களுக்கு வந்து 23ஆம் தேதியிலிருந்து திமுக இந்த செய்தியை பரப்புவதற்கு தெரியும். இந்த 23ஆம் தேதி எங்களுடைய உடன்பாடு கையெழுத்தானதில் இருந்து திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே சில புல்லுரிமைகளை உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் 1500 கோடியை நாங்கள் இந்த அணி பெற்றுக் கொண்டது என்ற ஒரு நஞ்சு ஆதார விஷத்தை பரப்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும். நான் கேட்கக்கூடாதா? 3 நாளா திமுக இதை பரப்புதே. திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியின் கையிலே சிக்கி சீரழிந்துகிட்டு உழைச்ச தொண்டன், பாடுபட்ட தலைவர்கள், ஜெயிலுக்கு போறவங்க, பாடுபட்டவங்க, வாழ்க்கை இழந்தவங்க எல்லாம் நொறுக்கி மனசு நொறுக்கி வேற வழியில ஊமையா அழுதிருக்கிறாங்க. ஆனா அந்த இயக்கத்தை இன்றைக்கு கையகப்படுத்த நினைக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இந்த 1500 கோடி ரூபாய் இந்த மக்களவை கூட்டணிக்கு, தேமுதிகவுக்கு ஜெயலலிதா மூலம் கொடுத்து இந்த உருவாக்கினாங்க. இந்த அவர்கள் கனவுகள் கலைந்து விட்டன. நமக்கு நாமே நொறுங்கி தூள் தூளாகிவிட்டது. ஜெயிக்க முடியாது. பல தொகுதியில் 3வது இடம். இந்த ஆத்திரத்தை இதை சொன்னா யார் நம்ப மாட்டார்கள். நெருப்பை கரையால் அரிக்க முடியாது. மார்க்சிஸ்ட் கட்சியவோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளையோ, மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையோ, தேமுதிகவையோ நெருப்பை கரையால் அரிக்க முடியாது. இந்த விளக்கம் நாட்டு மக்களுக்காக சொல்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எந்த தவறுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஊழல் இல்லாத நேர்மையான அரசை நாங்கள் நிலைநாட்டுவோம். நாங்கள் எதை செய்வோம் என்பதை மக்கள் எங்களுடைய குறைக்கப்பட்ட செயல் திட்டத்தில் சொல்கிறோம். மதுவை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், சகாயம் என்ற நேர்மையான அதிகாரிகளை முக்கியமான தளங்களில் வைத்து நாங்கள் பாடுகிறோம். தமிழனுக்கும் திராவிடனுக்குமான போர், குறிப்பாக தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர். மான தமிழர் நிலத்தை விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கையெட்டி நிக்கிறதுக்காடா நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேன பயமக்கிறாடா நாங்க.